பேக் டு த ஃபார்ம். ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் ஃபுல் எனர்ஜியோடு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் எடுத்த வீடியோவே இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான். ஊர்லேருந்து கொண்டு வந்த மாங்காய் தான். அதுலேருந்து 2 மட்டும் எடுத்து ஊறுகாய் போட போகிறேன். மற்றது எல்லாத்தையும் அரிசியில் போட்டு வச்சு பழுக்க வச்சு சாப்பிட போகிறோம். ஊர்லேருந்து கொண்டு வந்ததில் மாங்காய் கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிடுச்சு போல். ஸோ அந்த பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி ஸ்லைஸாக இந்த டைம் கட் பண்ணிக்கிட்டேன். என் வீட்டுக்காருக்கு மாங்காய் ஊறுகாயில் மாங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இப்படி கட் பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் இந்த டைம் அந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை மண் பாத்திரத்தில் சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுருங்க. இது நல்லா 1 hour கிட்ட ஊறட்டும். இதுக்கு இடையில் மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து வச்சுக்கலாம். 1 hour மாங்காய் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதே வடைச்சட்டியில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊறின மாங்காயை அதில் இருக்கிற தண்ணியோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அவ்வளோதான். சூடு ஆறுனதுக்கப்புறமா ஏர் ஃப்ரீ கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 வீக்குக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு கூட இருக்கும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு அடுத்த vlogல பார்க்கலாம்.